கட்டு பக்கமே வராத ஆண்கள் சமையல் கட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு எடுத்து ஃபாஸ்டா இவங்க சொல்றாங்களே ஃபாஸ்டா பண்ணிட்டு போயிடலாம். இதயத்திலும் இடம் பிடித்த மசாலா ஹீரோ. ஒரு சாதாரண பயணம் கிடையாது, பெரிய கடினமான ஒரு பயணம் தான். என்னுடைய அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் தான் இந்த உலகத்துல உள்ள அத்தனை பெண்களும் படுறாங்கிறது எனக்கு. துறையில் சாதனையாளர் விருதை பெற இருப்பவர். எவரின் வெற்றிக்கும் இருக்கும் பல காரணிகள், இவரின் வெற்றிக்கு வித்தாயின முக்காரணிகள். ஒன்று தாயின் உழைப்பு, அடுத்து தாரத்தின் ஒத்துழைப்பு, மூன்றாவது துயர் கண்டு அஞ்சாத பெரும் பண்பு. பதுமத்தில் வீற்றிருக்கும் சிம்மம் யார் என்று பார்க்கலாம் திரையில். தெவிட்டாத சுவை அனுபவத்தை மையமாக வைத்து தொழில் விருத்தி செய்து வருகிறார் பத்மசிங் ஐசக் என்ற தெற்கத்தி தமிழ்நாட்டு வர்த்தகர். 15 வயதில் தந்தையை இழந்ததால் 6 உடன்பிறப்புகளோடு பெற்றதாயின் ஒற்றை உழைப்பில் வாழ்ந்தார். தந்தையின்றி தவித்ததால் 10 காசு சம்பாதிக்க வணிகமே சிறந்த வழி என்ற எண்ணம் பத்மசிங்கின் 15 வயதிலேயே முளைவிட்டது. வணிகவியல் மேலாண்மை பட்டம் பெற்றவரின் வணிக பயணம் 10 ரூபாய் மாதச் சம்பளத்தில் தொடங்கியது. நெல்லையிலிருந்து பிழைப்பு தேடி குடும்பமே சென்னைக்கு இடம்பெயர கோத்ரேஜ் நிறுவனத்தின் விற்பனை மேலாளராக பணியாற்றும் வாய்ப்பும் கிட்டியது. பின்னர்தான் சொந்த காலில் நிற்க தனித்துவமான சந்தை பொருள் வேண்டும் என்ற சிந்தனை இவருக்குள் உதித்தது. பணியை துறந்து மனைவியின் துணையோடு ட்விங்கிள் என்ற பெயரில் நீளம் தயாரித்தார். கணவன் மனைவி இருவரின் நெற்றி வியர்வையில் உருவான நீளம் வெண்மையை தந்தாலும் சந்தை அனுபவம் கசப்பை காட்டியது. தோல்வியை பலமுறை பார்த்து சிரித்து பழக்கப்பட்ட ஐசக் நீலத் தொழிலில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றியை தொட அதன் நீட்சியாக ஆட்சி என்ற மஞ்சள் நிற தொழிலில் அவரது மூளை மையம் கொண்டது. உணவு தொழிலின் வெற்றி ரகசியம் ருசியே என்றுணர்ந்து சமையலறை மந்திரமான மசாலா பொருளை பொடி போட்டு கொடுத்து கொடிகட்டி பறக்கத் தொடங்கினார். கொள்முதல் மூலம் வேளாண் மக்களுக்கும் உற்பத்தி மூலம் வேலை வாய்ப்புகளுக்கும் வழிவகை செய்து தீவிர ஆய்வுக்கு பின் உருவான ஆட்சி உணவுப் பொருட்கள் இன்று உலகச் சந்தையில் உலா வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தின் நாசரேத் என்ற போராட்டம் நிறைந்த தேரிக்காட்டு சிவந்த மண்ணில் பிறந்து நீலமும் மஞ்சளும் கலந்த வண்ணங்களால் வாழ்க்கையை வரைந்தவாறு தொழில்துறையில் சாதனை படைத்து வரும் திருமிகு பத்மசிங் ஐசக் அவர்களுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறைக்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க மலேசியாவின் கவுன்சிலர் ஜெனரல் திரு சரவணன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஆலோசகர் திருமிகு மணிமங்கை அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். அடுத்ததாக தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திருமிகு கவிதா ஜவஹர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க ஆச்சி மசாலாவின் தலைவர் திரு பத்மசிங் ஐசக் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். பைசா கோபுரம் சாயாது, ஐசத்தோள்களும் தாழாது, வீடு கொண்டு எழுவே வெற்றி நூறு நிஜமே. ஐசக் ஐயா அவர்களுடைய மனைவியையும் அன்போடு மேடை கழைக்கிறோம்.
ஒரு எங்களுடைய ஒரு 25 ஆண்டு பயணம் ஒரு as an industrialist ஒரு சாதாரண பயணம் கிடையாது, பெரிய கடினமான ஒரு பயணம் தான். ஏன்னா ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை உருவாக்கி இன்னைக்கு நான் தமிழன் விருது வாங்குறதுல நான் அதாவது எல்லாம் எங்களுக்கு மறைஞ்சு போயிடும். ஆமா, என்னுடைய அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் தான் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் படுறாங்கிறது எனக்கு அந்த காலத்திலேயே மனசுல நல்லா ஏறிடுச்சு. அதனால அந்த கஷ்டமான தொழிலை நம்ம எடுத்து அவங்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால எப்பவுமே நல்ல பொருட்களை தேடி தேடி போய் வாங்குற பழக்கம் அப்பவுமே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் முதல்ல டெவலப் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ராடக்ட்ஸுக்கு ரெசிபிஸ் டெவலப் பண்ணது என்னுடைய மனைவி தான். புதிய தலைமுறை இந்த தமிழர் விருதை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையிலே தலைவர்லாம் இருக்கிறாங்க, தலைவர்களெல்லாம் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ வெரி மச். அப்கமிங் என்டர்பிரனர்ஸ்க்கு நீங்க சொன்ன உதாரணம்லாம் ஒரு மோட்டிவேஷனா இந்த புதிய தலைமுறையினால இந்த வாய்ப்பு இந்த மேடையில் அமைச்சு உங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இது 12 இயர்ஸா நடத்திட்டு இருக்கோம் தமிழன் விருது. சோ அதே பாணியில ஃபர்ஸ்ட் இயர் எப்படி பார்த்தேனோ அதே இந்த 12 இயர்ஸா அதே போல பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் புதிய தலைமுறை இவ்வளவு தூரம் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்து அந்த காம்பேஸ் 2 பேத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் சாரை பத்தி சொன்னா ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சார். மேடம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அந்த குவாலிட்டியை நீங்க கொடுத்தீங்க, நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுங்க. நீங்க அது இப்ப ஆரம்பிச்சிருந்தா, ஏன்னா இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, டக்குன்னு எடுத்து ஃபாஸ்டா இவங்க சொல்றாங்களே ஃபாஸ்டா பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த காலகட்டத்திலே பாட்டிங்களா இருக்கும் போதே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அந்த சக்சஸை நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, அது ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ வெரி மச். சமையல் கட்டு பக்கமே வராத ஆண்கள் சமையல் கட்டுக்கு வந்தாங்க. என்னங்க காய்கறியை நறுக்கி இந்த மசாலா பொடியை போட்ட குழம்பு ஈஸி. லட்சக்கணக்கான சமையல் அறைகளின் அஞ்சரை பட்டியில் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மனிதர்களின் இதயத்திலும் இடம் பிடித்த மசாலா ஹீரோ அவருக்கு புதிய தலைமுறை தமிழன் விருது கிடைத்ததில் தமிழர்களாகிய நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.